என்னப்பா கார்த்திக், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டியா? மாமா. இல்லப்பா, கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டியாப்பா? ஐயோ மாமா, நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நான் அதெல்லாம் பார்த்துட்டு இல்ல மாமா. நம்மளோட கம்பெனி பஸ் கேப் எல்லாம் எந்தெந்த ஏரியாவுக்கு போகுது, எத்தனை மணிக்கு போகுது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எதுக்குப்பா? அது ஒன்றும் இல்லை மாமா. நம்மளோட கம்பெனி ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த பஸ்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா, அவங்க வீட்டுக்கிட்ட போதா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ அப்படியாப்பா, நான் கூட ஏதோ கம்பெனி டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். அது எல்லாமே நீங்க பாத்துக்கிறீங்கல்ல, நான் ஏன் மாமா செக் பண்ணணும்? எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக், நீ இப்படி பேசுறது. சரி மாமா, நான் ஒருத்தவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணனே, அந்த மது, அவங்க என்னாச்சு? அதான் காலையிலே கால் பண்ணி சொன்னேனேப்பா, அந்த பொண்ணை ஜாயின் பண்ணியாச்சுன்னு. அது ஓகே மாமா, அந்த பொண்ணு ஜாயின் பண்ணிட்டீங்க ஓகே. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு எதுவும் வந்து சேரலையே. ஓ அப்படியா, சரிப்பா, ஒரு நிமிஷம் இரு. சிது, கொஞ்சம் என் ரூமுக்கு வாப்பா. நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துருவான். ஓகே மாமா, எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். அவங்க ரொம்ப முக்கியமான ஆளு, அதுக்கு தான் நான் கேட்குறேன். என்னடா கார்த்திக் வந்து புதுசுல இப்படிலாம் பண்றானேன்னு யோசிக்காதீங்க. கார்த்திக், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பா நினைக்கலப்பா. அதுதான் நீ அன்னைக்கே சொல்லிட்டியேப்பா, உன் ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு. அப்போ கொஞ்சம் சேஃபா தான் பாத்துக்கணும். ஏன்னா நாளைக்கு உன் ஃப்ரெண்டு உன்னதானே கேட்பான். ஆமாம் மாமா, ஆமாம் மாமா. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கெட் இன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். என்னை கூப்பிட்டுருந்தீங்க, என்ன விஷயம் சார்? கூப்பிட்டது நான் இல்லப்பா, உங்க எம்டி தான். சொல்லுங்க சார். இன்னைக்கு புதுசாக உங்கள் டீமில் ஜாயின் பண்ணாங்கல்ல மது? ஆமாம் சார். அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண சொல்லியிருந்தேன்ல, எப்படி போகுது? நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். பரவாயில்ல சார், இன்னைக்கு வந்த ஒரு நாள்லேயே நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க்லாம் கற்றுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு வாரம் இல்லை சார், 4 நாள்லேயே எல்லா ஒர்க்கும் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஆமாம் சார், நல்ல டேலண்டாக இருக்காங்க. சரி ஓகே சித்து, அவங்களுக்கு எந்த கேப் இல்லை எந்த பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? சார் அவங்களுக்கு 5ஆம் நம்பர் பஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த பஸ் தான் அவங்க வீட்டு சைடு போகுதுன்னு நினைக்கிறேன். என்னது பஸ்ஸா? ஏன் அவங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ண வேண்டியதானே? என்ன இது, 2-3 பேர் போனால் தானே அவங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணணும். இவர் என்ன அந்த ஒரு பொண்ணுக்கே கேப் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாரு? ஹலோ சித்து, நான் பேசுறது கேக்குதா? சாரி சார், சொல்லுங்க. அந்த ஸ்டாஃப்க்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். சார் அவங்க தனியாக தான் வராங்க, அவங்க ஒருத்தருக்கு எதுக்கு சார் கேபு? சித்து, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறீங்களா? உங்கள் டீமில் இன்னொரு டீம் மெம்பர் கூட இருக்காங்க, அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து வராங்க. ஏன் அது ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? உங்கள் டீம் மெம்பர்ஸ் எங்கேருந்து வராங்கன்னு உங்களுக்கு தெரியாதா சித்து? சாரி சார். ஆமாம் சார், பூஜான்னு ஒருத்தவங்க அங்கேருந்து வர்றதா சொன்னாங்க. நம்ம ஆஃபீஸ் ரூல்ஸ் படி 2-3 பேர் ஒரு இடத்துல இருந்து வந்தால் அவங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணணுன்றது தானே? ஆமாம் சார். அப்புறம் என்ன, அங்கேருந்து 2 பேர் வராங்கல்ல, அவங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. அவங்க வில்லேஜ் உள்ளேருந்து வராங்க, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். இது மொத்த ஆஃபீஸ் மாதிரி இல்லை சித்து, இது என்னோட ஆஃபீஸ். இங்கே ஒர்க் பண்ணுற எந்த ஒரு ஸ்டாஃபுக்கும் எந்த கஷ்டமே வராமல் பார்த்துக்கிறது என்னோட கடமை. அவங்களோட பர்சனல் மேட்டரில் நான் தலையிட மாட்டேன். ஆனால் என்னோட ஆஃபீஸ் விஷயமா, வேலை விஷயமா எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வரக்கூடாது. அவங்க டிராவல் பண்ணி வரும்போது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மைண்ட் எப்படி ரிலாக்ஸாக இருக்கும்? அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே டயர்டாகிடுவாங்க. அப்புறம் ஒர்க் எப்படி பண்ணுவாங்க? அது புரியலையா உங்களுக்கு? சாரி சார், நீங்கள் சொல்கிற எல்லாம் புரியுது சார். அவங்களுக்கு நான் இப்போயே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். இட்ஸ் ஓகே, இன்னைக்கு வேணா அவங்க பஸ்ஸில் போட்டோம், நாளைக்கு காலையில் அவங்களை தேடி கேப் வரும்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அண்ட் கேப் டிரைவ் பண்ணுற டிரைவரோட நம்பர் எனக்கு இம்மீடியட்டாக வேணும். ஓகே சார். அது மட்டும் இல்லை, கேப் டிரைவர் எப்படி, அவர் என்ன மாதிரி கேரக்டர்னும் எனக்கு தெரியணும். ஓகே சார். நீங்கள் போகலாம் சித்து. ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன மாமா இவன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கான்? அவங்க டீமில் இருக்க மெம்பர்ஸே எங்கேருந்து வராங்கன்னே தெரியல அவனுக்கு. அப்படிலாம் இல்லப்பா கார்த்திக், இந்த ஆஃபீஸ்க்காக உண்மையா பாடுபடுறது, உண்மையா உழைக்கிறதுல சித்துவும் ஒருத்தர் தான். இந்த மதுன்றவங்க புதுசா வந்திருக்காங்கல்ல, அதனால அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் தெரியாம இருக்கு, அவ்வளவுதான்ப்பா. சரி மாமா, மது டீட்டெயில் தெரியல, இது ஓகே பரவாயில்ல. அவங்க புதுசாக வந்திருக்காங்க. பூஜா டீட்டெயிலும் தெரியலன்னு சொல்கிறாரு. அது சடனா ஞாபகம் வந்திருக்காதுப்பா. சரி விடு, நீ தான் கேட்டுட்டல்ல. மாமா கேப் அரேஞ்ச் பண்ணுங்க, நாளைக்கு காலையிலே அவங்க வீட்டுக்கிட்ட கேப் போகணும். நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட வந்தாகணும். சரிப்பா கார்த்திக், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன இது, கார்த்திக் பண்றதெல்லாம் புதுசா இருக்கு. ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சிக்காக இவ்ளோ பண்றது சரியில்லையே. எனக்கு ஏதோ இதெல்லாம் தப்பா படுது. மிஸ் மது, மிஸ் பூஜா இங்க வாங்க. சொல்லுங்க சார். பூஜா, நீங்க பஸ்ல போயிட்டு இருந்தீங்கல்ல, ஆமா சார். இன்னைக்கு ஈவினிங் மட்டும் நீங்க பஸ்ல போங்க, நாளையில இருந்து உங்க வீட்டுக்கு கேப் வரும். என்ன சார் சொல்றீங்க? ஆமா பூஜா, நாளையில இருந்து உங்களுக்கும் மதுக்கும் மட்டும் கேப் வரும். உங்க வீட்டுக்கிட்டே டிராப் பண்ணுவாங்க, உங்க வீட்டுக்கிட்டே பிக்கப் பண்ணிப்பாங்க. ஓகேவாமா? இன்னைக்கு ஈவினிங் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு காலையில கேப் வந்துடும். ரெகுலரா நீங்க கேப்லயே வந்து போகலாம்.
சார் 2 பேர் தானே சார் இருக்கோம். ஆமா பூஜா, அப்ப நீங்க சிங்கிளா இருந்தீங்க, அங்கிருந்து வந்து பஸ்ல ஏறி வந்துருவீங்க. இப்ப நீங்க 2 பேர் ஆயிட்டீங்கல்ல, நம்ம ஆஃபீஸ் ரூல்ஸ் படி 2 பேர் 3 பேர் இருந்தா உங்களுக்கு தனியா கேப் அரேஞ்ச் பண்ணணும்னு இருக்குல்ல. அதனால தான் எம்டி சார் உங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு. அப்படிங்களா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி ஓகே, நீங்க போய் ஒர்க் பாருங்க. லாக் அவுட் பண்ணும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்புங்க. ஓகே, தேங்க்யூ சார். பரவாயில்ல பூஜா, நம்ம எம்டி ரொம்ப நல்லவராக இருக்காருல்ல. நான் கூட காலையில் யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன், உள்ளே இருந்து நடந்து வந்து மெயின் ரோட் வந்து பஸ் ஏறணுமேனு. இப்போ பரவாயில்ல, நம்மளுக்கு வீட்டு வரைக்கும் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, ஹாப்பி தான். ஆமாம் மது, எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்கு. ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி யாருக்குமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததில்ல. 3 பேர் இல்லை 4 பேர் வரணும், அப்போ தான் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம 2 பேருக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சரி விடு பூஜா, அது நம்மளோட லக்குன்னு நினச்சிக்கலாம். சரி நீ இங்கே இரு, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓகே மது. புதுசாக வந்த எம்டி என்ன இப்படிலாம் ரூல்ஸ் போடுறாரு? எதுவாக இருந்தா என்ன, இனிமே வீட்டுக்கிட்டே கேப் வரப்போகுது. லொங்கு லொங்குன்னு அங்கேருந்து நடந்து வந்து பஸ் ஏற தேவையில்லை. மகா, கனியக்கா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிற மகா, இன்னும் ஆளே பார்க்க முடியல. எங்கக்கா வீட்டில் வேலையே சரியாகுது. 5 மணி ஆயிடுச்சுல, இடியாப்பங்கார் வருவார். சரி அதான் வாங்கலான்னு வந்தேன். என்ன மகாக்கா, கனியக்கா? வா அறிவே, எங்கே போயிட்டு வந்துனுக்குற? மகாக்காவை தேடி தான் வீட்டுக்கு போனேன், ஆளை காணோம். அதான் எங்க போச்சுன்னு வந்தா இங்க நின்னுக்குது. அறிவு, இடியாப்பங்கார் வருவார்ல, அதான் வாங்கலான்னு வந்தேன். யாருக்குக்கா? மதுக்கா? மது இடியாப்பம் சாப்பிட்டு தான் வேற வேலை பார்க்கும். மது சாப்பிட மாட்டாடி, சின்னதுக்கு வாங்கலான்னு வந்தேன். சரி சரி, எனக்கும் சேர்த்து வாங்குங்க, வீட்டுக்கு போயிட்டு காசு எடுத்துன்னு வந்துடுறேன். சரி சரி, காசெல்லாம் எடுத்துன்னு வராத, உனக்கும் சேர்த்து வாங்குறேன். ஆமா கனியக்கா, பூஜா எத்தனை மணிக்கு வருவா? பூஜா 6 மணிக்கெலாம் வந்துருமா? டெய்லியும் அந்த டைமுக்கு தான் வருவாளா? ஆமாம் 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 ஆமாக்கா, நான் உனக்கு கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நான் மது அங்கே தான் வேலை செய்கிறாலாமே, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணலாமே, பூஜா சொல்லிச்சு மதியம் ஃபோன் பண்ணும்போது. ஆமாம் கனியக்கா, இன்னைக்கு தான் போய் ஜாயின் பண்ணியிருக்கா. பூஜா டெய்லியும் சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு ஃபோன் பண்ணோம், அப்படியே பேசிக்கினே சாப்பிட்றோம். அப்போ தான் சொன்னான், நம்ம மது கூட நம்ம கூட தான் வேலை செய்கிறான்னு. இனிமேல் கவலை இல்லை, 2 பேரும் போயிட்டு வந்துடுவாங்கல்ல. ஆமாங்க்கா, நான் கூட என் பொண்ணு தனியாக போவாளே நினச்சேன். பரவாயில்ல, பூஜா அங்கே தான் வேலை செய்கிறான்ட்டு சொன்னா. சந்தோஷம்தான், 2 பேரும் ஒன்றா போயிட்டு வரட்டும். ஆமாம் மகா. ஏய் அறிவு, ஏய் அறிவு இல்லாத அறிவு, என்ன அங்கேயே நின்று போஸ்ட் கொடுத்துன்னு இருக்கிற? இங்கே போ. ஏலவி, இதோ வரேன் இரு. ஐயோ, இவர் கோவமா போறாளே. அறிவு நில்லடி, நானும் வரேன். இந்த பொம்பளைக்கு வேற வேலையே இல்லை. கிளவி, யாரை பார்த்த அறிவில்லை என்ன? அடுத்தவனை சண்டை வலிக்கலன்னா உனக்கு தூக்கமே வராதுல. ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏய், என்கிட்ட மரியாதையா பேசு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓ, அதெல்லாம் வேற எதிர்பார்க்கறியா நீ? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. உனக்கெல்லாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. எதுக்கு லபலபான்னு கத்தின்னு இருக்க? உன் வண்டி எங்க நிக்கிது பாரு. என் வீட்டு வாசல்ல தான் நிக்குது. உனக்கு என்ன பிரச்சனை? உன் வீட்டு வாசலா? என்னோட வீட்டு வாசலுக்கு ஆப்போசிட். இங்க எப்படி வண்டி விடுவே? நீ யாரை கேட்டு வண்டி விடுவே? இங்க பாரு கிளவி, இது என் வீட்டு வாசல். என் வீட்டு வாசல்ல தான் நான் வண்டி விட்டுருக்கேன். உன் வீட்டு வாசல்ல இட்டு வந்து உள்ள, சரியா? இங்க பாரு, இதெல்லாம் இனிமே பண்ணாத. இனிமே இந்த வண்டி இங்க நின்னுது, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போ. இங்க நிறுத்தாம உன் தலை மேல நிறுத்த சொல்றியா? ஆளையும் மூஞ்சியும் பாரு கிளவி. ஏய், நீ தேவையில்லாம பேசாத. வண்டி இங்க நிறுத்தக்கூடாதுன்னா நிறுத்தக்கூடாது. கிளவி, நான் இங்கதான் நிறுத்துவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போ. ஏய், இங்க பாருடி, என்னால பகிச்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உனக்கு வரும். ஆமா, இவங்க பெரிய கலெக்டர். ஒரு பெரிய வீடு கட்டி வச்சிருந்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா? உன்ன மாதிரி இந்த தெருவுல எத்தனை பேர் இருக்காங்க? யார் வீட்டுக்காச்சும் சண்டை வந்திருக்கா? எப்பா பார்த்தாலும் எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு திரியறதே வேலையா இருக்கு. ஏய், தேவையில்லாம பேசாத. இந்த வண்டியை எங்கிருந்து தூக்குறியா, இல்ல நான் புல்டோசர் வச்சு அந்த வண்டியை நொறுக்கட்டுமா?